ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தக்காளி தொக்கு தான் பார்க்க போறோம். தக்காளி பிடிக்காத குட்டீஸ் கூட இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: தக்காளி வந்து ஒரு 10 தக்காளியை வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. தக்காளி ஏன் குழந்தைங்களாம் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த தோல் வந்து வாயில மாட்டுறதுனால தான் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் போடுறேன், ஸோ அது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு வந்து நான் ஒரு 5 பல் இருக்கும், அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். இந்த பூண்டு வந்து நீங்க எவ்வளவு ஆட் பண்றீங்களோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய். இதான் இவ்வளவுதான். இந்த ஒரு 4 பொருள் தான். 4 பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேன் வந்து நான் ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கை வந்து நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தக்காளி தொக்கு மட்டும் நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை இட்லிக்கோ இந்த தக்காளி தொக்கு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து எந்த டிஷ்க்கு வேணாலும் தொட்டுக்கலாம். சாதமாகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், தோசை ஆகட்டும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதனால நான் வந்து இப்போ இதுவும் வந்து நான் ஒரு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் செய்கிறேன். அதனால எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி தொக்கு வந்து சப்பாத்தியில் வச்சு ரோல் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். அழகாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது நம்ம சாப்பிட்றதுக்குலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் அதில் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு வந்து நல்லா அந்த மெரூன் கலர் வரும்ல, அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்பதான் அந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில இறங்கும். டேஸ்டா இருக்கும் தொக்கு. அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த மெரூன் கலர் வரும்ல, அப்புறமா நம்ம அது மெரூன் கலர் வந்தோம்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். குட்டிஸ்க்கு தக்காளி பிடிக்கல அப்படிங்கிறதுனால நம்ம தக்காளி கொடுக்காம இருக்கக்கூடாது. தக்காளியும் சேர்த்துக்கணும். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி தொக்காவாத உங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களை சாப்பிட வைங்க. இது செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதே வந்து வேலை பார்க்குற உமன்ஸாக இருந்தீங்க, அவங்களாம் வந்து என்ன செய்யறதுன்னு டெய்லியும் யோசிக்க வேணாம். இந்த தக்காளி தொக்கு வச்சிருந்தாலே போதும். அழகாக டெய்லியும் மார்னிங் வந்து தோசை வச்சு இந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு போயிடலாம். அப்படியே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு வதங்கும் போது. நல்லா இப்படி வதக்கிட்டே இருங்க. அப்பதான் ஈவனா அது வந்து ஃப்ரை ஆகும். அதே மாதிரி பூண்டுலயும் நிறைய நல்ல பயன்கள் இருக்கு. பூண்டெல்லாம் பச்சையா டெய்லியும் 2 பல்லாவது சாப்பிடணும்னு சொல்றாங்க. பட் நம்மளால பச்சையா சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது இல்லை வேக வச்சாவது நம்ம பூண்டு சாப்பிடணும். பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே டெய்லியும் ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. இதே வந்து பூண்டை முழுசா போட்டு சில பேர் பண்ணுவாங்க. முழுசா போட்டா அந்த ஃப்ளேவர் அவ்வளவா இருக்காது. பூண்டோட ஃப்ளேவர் கம்மியாக தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, கலர் மாறிடுச்சு பாருங்க. இது மட்டுமே தனியாக எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ. ஏன்னா இது சுருங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் கரெக்டாக எந்த அளவுக்கு ஆட் பண்ணணும்னு. அதனால் இப்போ லைட்டாக ஆட் பண்ணி இது வதங்கட்டும். இப்போ மிளகாய் தூளும் இப்போ ஆட் பண்ணாதீங்க. இப்போ இவ்வளோ தக்காளி இருக்குல்ல, இது அப்படியே கம்மியாயிடும். ஸோ இந்த தக்காளியை இப்படி போட்டு உப்பு போட்டுட்டு லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அவ்வளோதான். அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் இருக்கட்டும். நம்ம ட்ராவல் பண்ணும்போது கிளம்பும் போது கூட இதை நீங்கள் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். இதுவும் ரெடி ஆகிடும். நம்ம கிளம்புன மாதிரியும் ஆகிடும். ஸோ ரொம்ப டைமும் எடுத்துக்காது. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் இடையில வந்து இப்படி வதக்கி விட்டேன். நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க. இதில் தக்காளி சேர்த்துருக்க மாதிரியே தெரியல. இந்த அளவுக்கு மசிஞ்சதும் நம்ம வந்து காரப்பொடியும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். அப்புறம் உப்பு முன்னாடி கொஞ்சம் தான் சேர்த்தேன். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன்.
காரப்பொடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. அப்படியே அந்த எண்ணெய்லாம் மேலே வந்து வரும். அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். கரெக்டான ஸ்டேஜ் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு. இதில் தண்ணி மட்டும் தெளிக்காமல், தண்ணி மட்டும் இதில் எதுவும் படாமல் இருந்துச்சுன்னா 1 வாரம் வரைக்கும் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட. நம்ம இந்த கடையிலலாம் வாங்கி அதை வந்து ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை விட இது வீட்லேயே செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 15 மினிட்ஸ் போதும் செஞ்சிடலாம். அதே மாதிரி ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். கடையிலலாம் என்ன கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க, என்ன ஆட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது, என்ன பொருள் சேர்க்குறாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் கடையில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ இந்த மிளகாய் தூளும் போட்டோம்ல, இப்போ பாருங்கள் கலரே சூப்பராக இருக்குல்ல, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே அது மட்டும் வதங்கிட்டே இருக்கட்டும். அப்பப்போ இடையில மட்டும் எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வதங்கட்டும்னு விட்டுட்டேன். எப்படி எண்ணெய் மேலே தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிளேட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.